ஏங்க 140 ரூபா குவார்டர் ஒன்று ஏன் கொடுக்க மாட்டீங்களா? அதை ஏன் கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்கள். பண்ருட்டியில் ஒரு பூங்கானத்து ஒயின் ஷாப்பில் விற்கிறாங்க. உங்கள் பேர் ஐயா அண்ணா உங்கள் பேர் இல்லை, நீ உங்கள் பேர் சொல்லுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், 140 ரூபா குவார்டர் கொடுங்க. அவர் செந்தில் பாலாஜி ஐயா சொல்கிறாரு, எந்த ஒயின் ஷாப்பில் யார் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுங்க, அவங்களை எடுத்து வந்து வீடியோ கேமரா காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் வீடியோ எடுத்துக்கிறேன், நீங்களும் பார்க்குறீங்க. எனக்கு 140 ரூபாயில் 2 குவார்டர் கொடுங்க, கோல்டன் சாய்ஸு சரக்கு கொடுங்க பார்ப்போம். ஏங்க 140 ரூபான்னு சரக்கு கொடுத்து 280 ரூபா யார் வேணால் வரட்டும். இங்கே ஸ்டேஷனில் கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இல்லை எங்கன்னு சொல்லுங்கள். ஏங்க சொல்லுங்கள், 2 குவார்டர் கொடுங்க எங்களுக்கு. ஏங்க 10 ரூபா கொடுப்பாங்க, சும்மா 10 ரூபாலாம் இல்லை, எதுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 140 ரூபா தான் சரக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 10 ரூபா கேட்டால் ப்ரெஸ்ஸு கேட்டால் செந்தில் பாலாஜி சொல்கிறாருல்ல, நான் ஒரு மதுவிலக்கு அமைச்சர் அவர் தானே. சொல்லுங்கள். ஏங்க என்னப்பா உங்கள்கிட்ட தாங்க பேசிக்கிறேன். நான் மனுஷன் மாடாங்க பேசிக்கிறேன். எங்களாம் மதிக்க மாட்டேங்கம்மா. கவர்மெண்ட் வேலை தான் சரிங்க. என்ன நான் சொல்கிறேன், 140 ரூபா எனக்கு 2 குவார்டர் கொடுங்க, ஸ்கேன் பண்ணுறேன் காசை. 140 ரூபா ஒரு குவார்டர், 140 ரூபா கொடுத்து 2 குவார்டர் கொடுங்க. 280 ரூபா. எதுக்கு பணம்? பண்ண முடியாது. ஏங்க ஸ்கேன் பண்ணுங்க. 280 பண்ண முடியாது தலைவா, வேற ஒன்றும் இல்லை. பணம் பண்ணிக்கோ. எதுக்கு பணம் பண்ணிக்கோ. ஏங்க எதுக்குங்க தர மாட்டீங்க? ஒரு பூங்கானத்து பண்ருட்டி வட்டம், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் பூங்கானத்தில் ஒயின் ஷாப் இருக்குது. ஏங்க நீங்கள் சரக்கு கொடுங்க. நீங்கள் ஏங்க தேவையில்ல நீங்கள் பேசிக்கிறீங்க. எங்களுக்கு வந்து சரக்கு இப்போ வாங்கி கொடுக்குறேன், சரக்கு விற்கிறாங்கல்ல, எங்களுக்கு வேணும். 140 ரூபான்னு 2 குவார்டர் கொடுங்க. எங்களுக்கு வந்து அது நான் 10 ரூபாலாம் கொடுக்க மாட்டேன். எதுக்குங்க கொடுக்கணும் உங்களுக்கு? அங்கே நான் வரியை கட்டுறோம். 140 ரூபா போட்டு தாங்க. ஆர்எஸ்பி வந்து கூல்ட்ரிங்க்ஸில் 10 ரூபா போட்டால் அதிகமாக கம்மியாக வாங்குறீங்களா? கூல்ட்ரிங்க்ஸில் 26 ரூபான்னு போட்டால் கூல்ட்ரிங்க்ஸில் கரெக்டாக கேட்டு வாங்குறீங்களா? நீங்கள் வாங்க மாட்டோம், வாங்குறதுக்கு தான் இப்போ கேட்டுக்கிறோம். இப்போ கொடுங்க நீங்கள் சரக்கு. 140 ரூபா 2 சரக்கு கொடுங்க பார்ப்போம். எங்கள் 140 கொடுங்க. 140 2 சரக்கு கொடுங்க. உங்கள் பேர் ஐயா? ஏன்னா உங்கள் பேரை சொல்லணா. வேற தான் சொல்லலாம். 200 ரூபா கொடுத்தா நீ 150 ரூபா வாங்கிட்டு போகிற. தப்பு தானே அது, வாங்கக்கூடாது மாரி. நீ நிறுத்திக்கு. அதுக்காக நம்ம குடிக்க ஆரம்பிச்சு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டு போகணுமா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு ஓடு தெரியுமா தெரியாதானே? அதுக்கு வேற யார் கொடுக்குறீங்க? ஏங்க மதுவிலக்கு அமுல்படுத்து வரது தானே? மதுவிலக்கு அமைச்சர் யாருண்ணா? செந்தில் பாலாஜி தானே? சொல்லுங்கண்ணா.